மேகதாது அணை திட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறது. விவரங்களோடு நமது செய்தியாளர் கண்ணன் இணைந்திருக்கிறார். கண்ணன், உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு இந்த விவகாரம் தொடர்பாக மனு தாக்கல் செய்திருக்கிறது. இந்த மனுவில் கோரப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? விவரங்களை பகிர்ந்துள்ளது. மேகதாது அணை திட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மீண்டும் மனு தாக்கல் செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தற்போது அறிக்கை வெளியிட்டுள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசானது மேகதாதுவில் அணை கட்ட ஒரு முயற்சி செய்து வருகிறது. இதை தொடர்ந்து இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி வருகிறது. இந்நிலையில் இது தொடர்பான வழக்கு ஒன்றானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் உச்சநீதிமன்றம் உத்தரவு ஒன்றை அளித்தது. அதில் திட்டம் உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை நிபுணர் குழு அடங்கிய மத்திய நீர்வள குழுமம் தான் தீர்மானிக்க முடியும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு அதன் வாதங்களை மத்திய அரசின் குழுமத்திடம் முன்வைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இந்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை எடுத்து தமிழ்நாடு அரசு மீண்டும் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளது. அதன்படி உச்சநீதிமன்றத்தின் சார்பில் தமிழ்நாடு சார்பில் வாதாடும் மூத்த வழக்கறிஞர்களின் ஆலோசனைப்படியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவுப்படியும் 13ஆம் தேதி, அதாவது இன்றைய தமிழ்நாடு அரசு 4ஆம் தினம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளது. அதன்படி மத்திய நீர்வள குழுமத்திடமும் மேகதாது அணை எவ்வாறு தமிழகத்துக்கு பாதகமாக இருக்கும் என்பதையும் உச்சநீதிமன்ற ஆணைக்கு முரணாக இருக்கும் என்பதையும் குறிப்பிட்டு ஒரு விரிவான மனுவை தமிழ்நாடு அரசானது அளித்துள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசு அளித்துள்ளது. இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழ்நாடு அரசு காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கர்நாடக அரசின் முயற்சியை தமிழ்நாடு அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் தமிழ்நாடு அரசின் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.